சீக்கிரமா நான் அங்கீகரிக்கப்படுவேன். இன்னைக்கு நான் புறக்கணிக்கப்படுறேன், ஆனா சீக்கிரமா நான் தேடப்படுவேன். எத்தனை பேரை ஆமோதிக்க முடியும்? ஆமென். இன்னைக்கு நான் கண்ணீர் வடிக்கிறேன், ஆனால் கர்த்தர் அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற அளவிற்கு கர்த்தர் என்னை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கடந்து போகும்போது ஒன்று எப்பொழுதும் நினைக்கணும், இந்த பாதையில போகிற என்ன கர்த்தர் இந்த பாதையிலே என்னை வழி நடத்துகிற என்னை கண்டிப்பாக நன்மையான பாதையிலே கர்த்தர் வழி நடத்துவார். வனாந்திரத்தை மட்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணல, உன்னை வனாந்திரத்துல நான் நடத்துவேன், நீ வனாந்திரத்தை பார்ப்ப, நீ வனாந்திரத்துல ஆகாரம் புசிப்ப அப்படின்னு மட்டும் ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நீ வனாந்திரத்துல நடக்கிற, நீ வனாந்திரத்துல சாப்பிடுற, நீ வனாந்திரத்துல தூங்குற, ஆனா ஒரு நாள் நான் உன்னை கானானிலே நடக்க பண்ணுவேன். ஒரு நாள் உன்னை கானானிலே நான் உணவு உண்ண வைப்பேன். ஒரு நாள் கானானிலே பயப்படுத்துவார் இல்லாமல் உன்னை அங்கு சுகமாய் நான் தங்க வைப்பேன். ஒரு நாள் கானானுடைய தண்ணீரை நீ குடிப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தது போல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இன்று நீங்கள் பார்க்கிற இந்த காரியத்திற்கு எதிர்மறையாய் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். துன்பத்தை பார்க்கிற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு, அவமானத்தை பார்க்கிற உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நிச்சயமாய் உண்டு. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்று நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ, இன்று எதன் வழியாய் கர்த்தர் உங்களை நடத்துகிறாரோ, இன்றைக்கு எந்த பாதையில ஆண்டவர் உங்களை டிராவல் பண்ண வைக்கிறாரோ, இதே பாதைக்கு ஆப்போசிட்டா, இதே பாதையினுடைய முடிவில் ஆண்டவர் மறுபடியும் உங்களை என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் இன்னொரு பாதையிலையும் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய